ஆத்ம சக்தி அன்பர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள். இந்த பதிவை காணக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இந்த பதிவின் மூலமாக உங்களுக்கு எளிய முறையில் இந்த விளக்கங்களை சொல்கிறேங்க. நல்ல மனம் படைத்த அனைவருக்கும் இந்த பதிவின் மூலமாக பல மாற்றங்கள் ஏற்பட இறைவன் அருளால் இந்த பதிவை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏற்கனவே போட்ட பதிவுகள் எல்லாமே உங்களுக்கு பொருந்தக்கூடியதாக இருக்குது. எனக்கு 100% கரெக்டாக இருக்குது. நீங்கள் சொல்கிறது எல்லாம் சரியான அமைப்பில் தாங்க இருக்குது. இப்போ நீங்கள் சொன்ன பிறகு எனக்கு ஓரளவுக்கு மாற்றம் ஏற்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் போகிறீங்க இல்லையா? அதன் மூலமாக உங்களுக்கு நான் அடுத்த பதிவுகளை என்னால் முடிந்த அளவிற்கு எளிமையான விளக்கங்களை கொடுத்து இதற்கு மேல் உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் ஏற்படணும்னு சொல்லிட்டு இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இந்த பதிவை போடுறேங்க. இந்த பதிவானது விருச்சிக ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்கள் எப்படிப்பட்ட காலங்கள், மாற்றங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. விருச்சிக ராசியை பொறுத்தவரையிலும் வேகமாக செயல்படக்கூடியவர்கள் தான் விருச்சிக ராசி. ஆனால் நீங்கள் நினைக்கலாம், நான் என்னதான் வேகமாக செயல்பட்டாலும் எல்லாமே ஃபாஸ்ட்டாக பண்ணி முடிப்பேங்க, ஆனால் எனக்கான வெற்றி மட்டும் கிடைக்கல அப்படிங்கிற வருத்தங்கள் விருச்சிக ராசி மனசுக்குள்ளே எப்பயுமே இருந்துக்கிட்டே இருக்குது. ஏன்னா செவ்வாய் பகவான் உங்கள் ராசிநாதங்கிற பொழுது நீங்கள் கொஞ்சம் வேகமாக செயல்படுபவர்களாக தான் இருப்பீங்க. இருந்தாலும் பல தடைகளையும் பல நிறைவேறாத சில விஷயங்களாலும் உங்களோட வாழ்க்கை அந்த பிடிமானம் இல்லாமல் எப்பொழுதும் ஒரு பிரச்சனையில் இருக்க மாதிரியோ, எதையும் வெற்றி அடைய முடியாமல், எதையும் சரியாக பண்ண முடியாமல் ஒரு சிக்கி தவிக்கக்கூடிய ஆட்களாக மாறிடுறீங்க. அது ஆண் விருச்சகமாக இருந்தாலும் சரி, பெண் விருச்சகமாக இருந்தாலும் சரி, இந்த ஒரு அமைப்பு உங்களுக்கு வந்துடுது. முயற்சி எல்லாம் பலன் இல்லைன்ற வருத்தத்திலேயே பல காலங்கள் உங்களுக்கு ஓடனாலும் இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாம் சிறப்பான காலமாக தாங்க இருக்குது. தற்பொழுது பார்க்கும் பொழுது கிரகங்கள் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குதுங்க. ஒரு முன்னேற்றமான காலத்திற்கு உங்களை இப்போ கூட்டிகிட்டு போகிற மாதிரியான அமைப்பு இருக்குது. கிரகங்கள் நல்ல அமைப்பில் இருக்குது. ஏன்னா இது 7.5 சனியில் படாத பாடுபட்டதில் நீங்கள் பெரும்பாலும் நீங்களாக தான் இருக்கும். கொஞ்சம் அதிகப்படியான கஷ்டத்தை அனுபவிச்சாச்சு. இருந்தாலும் இன்னும் கூட முடிஞ்சே எனக்கு அதற்கான பலன் தெரியலைங்க, இன்னமும் நான் அதே மாதிரியான சூழ்நிலை தான் இருக்குது, எனக்கு சரியான அமைப்பு ஏற்படலன்னு வருத்தப்படக்கூடியவர்கள் நிறைய பேர் விருச்சகத்தில் இருக்கீங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு இப்போ மாறுதல்கள் கிடைக்குங்க. ஏன்னா சின்ன பிரச்சனையாக இருந்தால் உடனடியாக முடிச்சுட்டு உடனே வெளியே வரலாம். ஆனால் உங்களுக்கு ஏற்பட்டது கொஞ்சம் பெரிய விபத்து போல். ஒரு ஐசியூவில் இருந்து வந்தவங்க வேகமாக மறுபடியும் செயல்பட முடியுமானா முடியாது, கொஞ்சம் காலதாமதம் ஆகும். அதை போல தான் உங்களுக்கு கொஞ்சம் காலதாமதம் ஆகிட்டுருக்கு. ஆனால் உங்களுக்கு கூடிய விரைவில் மாற்றம் ஏற்பட்டுடுங்க. இதுதாங்க உண்மையான நிதர்சனமான உண்மை. மாறுதல் ஏற்படக்கூடிய காலகட்டம் இப்போ நல்லா இருக்குங்க. உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு அற்புதத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க. உங்களுக்கு இருந்து வந்த பல தடைகளை அவர் நீக்கிறார். உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவான் நல்ல ஒரு அமைப்பிற்கு உங்களுக்கு வாழ்க்கையை மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க. பொன் பொருள் சேர்க்கை, ஆடை ஆபரணங்கள் சேர்க்கை, இதெல்லாம் உங்களுக்கு அவர் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காரு. அதே போல் பண வரவு இருக்குங்க. பண தடை நீங்கும். பணம் வராமல் ஸ்டாப் ஆகி அப்படியே ஸ்ட்ரகிள் ஆகி நின்னவங்க கூட இப்போ பொருளாதார ரீதியாக இருந்து வந்த சிக்கல்லாம் தீரக்கூடிய காலங்கிறதுனால எப்படியோ ஒரு விதத்தில் உங்களுக்கு லாபகரமான பொருளாதாரம் இருக்குதுங்க. என்ன ஒன்று, சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட உங்களுக்கு கோபம் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. எப்பயுமே கொஞ்சம் கோபமாக இருப்பீங்க, டென்ஷனாக இருக்க மாதிரி இருக்கும். யாராவது சின்ன தப்பு பண்ணிட்டாலும் அது உங்களுக்கு தாங்கி கொள்ள முடியாத அளவுக்கு ஒரு மாதிரி எரிச்சலாக இருப்பீங்க. அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது. ஏன்னா உங்கள் கோபம் மற்றவங்களுக்கு அது நியாயமாக தெரியவே தெரியாது. உங்களுக்கு வேணால் அது நியாயமாக இருக்கலாம். மற்றவர்கள் பார்க்கும் பொழுது நீங்கள் எப்படிப்பட்டவர்கள் கண்ணுக்கு தெரிவிங்கன்னா, எப்பயுமே சண்டை போடுறவங்க, எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுறவங்க அப்படிங்கிற மாதிரி உங்களை தோற்றத்துக்கு தெரிய வச்சுருவாங்க. அதனால் முடிந்த வரைக்கும் எல்லா இடத்துலையும் நிதானத்தோடு செயல்படுறதுக்கு பாருங்கள். கோபங்கிறது ஒரு புத்திசாலித்தனம் கிடையாது. அது உங்களுக்கு தெரிஞ்சாலே போதும், நீங்கள் இனிமேல் வரக்கூடிய காலங்களை அழகாக எடுத்துகிட்டு போகக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுடும். இது நாள் வரையில் இருந்து வந்த இரத்த பந்த உறவுகளுடன் இருந்து வந்த சின்ன மனக்கசப்பாக இருக்கலாம், இல்லை சிலருக்கு கோர்ட்டு கேஸ் வரைக்கும் கூட பிரச்சனைகள் இருந்துக்கிட்டு இருக்குங்க. சொத்து தகராறு, பண விஷயம் தகராறு, உறவுகளுக்குள்ளே ஏதோ ஒரு சின்ன சின்ன சங்கடங்கள் இது இருந்துக்கிட்டே இருந்திருக்கு. இவ்வளோ நாள் இருந்துச்சு இல்லைங்களா? இதெல்லாம் மாறக்கூடிய சூழ்நிலையை இப்போ உங்களுக்கு உங்கள் ராசிநாதனே தரார். கோர்ட்டில் கேஸ் இருக்குது அப்படின்னா சாதகமான சூழ்நிலை ஏற்படும். வாய்ப்பு உங்கள் பக்கமாகத்தான் இருக்கும். அதே போல் அப்படிலாம் எதுவும் இல்லைங்க, பேச்சுவார்த்தை தான் இல்லாமல் இருக்கும் அப்படின்றவங்க கூட இப்போ எளிமையாக ஒன்றுடன் கூடக்கூடிய வாய்ப்புகளை உங்கள் ராசிநாதன் தரார்.
ஒரு உறவுன்றது அவ்வளோ சீக்கிரம் விட்டு பிரியாது. கொஞ்ச காலம் வேணால் அது அமைதியாக இருக்கலாம், உடனே மறுபடியும் சேர்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுங்க. இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் கவனத்தோடு இந்த காலகட்டத்தை பார்த்து உங்கள் பழக்க வழக்கங்களுக்கு ஏற்றாற் போல் அவர்களுடன் இணங்கி செல்கிறீங்களா, இல்லை எல்லாரையும் சரியாக அமைச்சிக்க முடியுமான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா மறுபடியும் பிரச்சனை வராதுன்னு கேரண்டியும் கொடுக்க முடியாது. எந்த விதத்திலும் பிரச்சனையை தடுக்கக்கூடிய சூழ்நிலையும் அமையாது. ஏதாவது ஒரு பிரச்சனைனா உங்களுக்கு தான் மனசு வந்து ரொம்ப வலிகளை ஏற்படுத்தும். ஏற்கனவே அவங்களாம் கொடுத்துட்டு போன வலியை இன்னும் தாங்க முடியாமல் இருக்கீங்க. இப்போ மறுபடியும் ஏதாவது ஒரு பிரச்சனையாக உங்கள் உறவுகளால் கிடைக்கும் பொழுது மன விரக்தி ஆகிடும். அதனால் விருச்சிக ராசிக்காரர்கள் கொஞ்சம் பார்த்து நிதானமாக உறவுகளுடன் பழகுவது ரொம்ப நல்லது. அடுத்து பார்த்திங்கன்னா சனி பகவான் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க. 7.5 சனியில் இருந்து விலகினாலும் மறுபடியும் அஷ்டமச்சனி வந்து இப்போ அதுவும் நீங்கிடுச்சு. எல்லா விதத்திலும் உங்களுக்கு மாற்றம் நல்லா இருக்குது. அதே போல் இப்போ வக்கர பெயர்ச்சியில் இருக்கார் சனி பகவான். அப்போ மரியாதைக்குரிய காலங்களாக உங்களுக்கு மாறுதுங்க. வக்கர பெயர்ச்சியில் இருக்கும் பொழுது உங்களுக்குரிய மரியாதை, உங்களுக்குரிய எல்லா வகையிலும் இருந்து வந்த உடல் உபாதைகள் எல்லாம் நீங்கிடும். நல்ல ஒரு அமைப்பு ஏற்படும். அதாவது இந்த டென்ஷன் குறையக்கூடிய காலம்னா இது தாங்க உங்களுக்கு. அதே போல் தொழிலில் நல்ல மாற்றம் இருக்குதுங்க. தொழில் வளர்ச்சியை உங்களுக்கு சனி பகவான் ஏற்படுத்தி கொடுக்குறாரு. தொழிலில் லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாரு. தேக ஆரோக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாரு. எங்கே போனாலும் அங்கே உங்களுக்குரிய மரியாதை கிடைக்கக்கூடிய சூழ்நிலையையும் சனி பகவான் கொடுக்குறாருங்க. நல்ல சிறப்பான ஒரு அம்சமான இடத்துக்கு அவர் வந்துட்டார். அதே போல் உங்கள் வாயால் இனிமே வந்து யாரையாவது ஒன்று சொல்லிட்டீங்கன்னா அது பழிக்கக்கூடிய சூழ்நிலையும் இருக்குது, பார்த்துக்கோங்க. ஏன்னா சனி பகவான் அந்த அளவிற்கு உங்கள் மீது எல்லா விதத்திலும் செயல்பட ஆரம்பிச்சிருக்காரு. அப்போ நீங்கள் யாருக்காவது ஏதாவது ஒன்று சொன்னீங்கன்னா அது கண்டிப்பாக பழிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதனால் கொஞ்சம் நிதானமாக பேசுங்க, கவனமாக பேசுங்க. பேசும்பொழுது ரொம்ப ரொம்ப கவனமாக பேசுகிறது ரொம்ப நல்லதுங்க. சூரியனும் உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க. பொருளாதார ரீதியாக இருந்து வந்த பல தடைகள் சிக்கல்லாம் நீங்குது. உரிய வேலையில் உங்களுக்குரிய வேலைகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அதே போல் அங்கீகாரங்கிறது உங்களுக்கு கிடைக்காம இவ்வளோ நாளாக தவிச்சிங்க இல்லைங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வேலையில் உங்களுக்கு சம்பள உயர்வு ஏற்படலாம். அதே போல் வேறு இடங்களுக்கு மாறுதல் கிடைக்கக்கூடிய சூழ்நிலையும் இருக்குது. ப்ரமோஷனோடு கொடுப்பாங்களா இல்லை தனிப்பட்ட முறையில் கொடுக்குறாங்களான்னு நீங்கள் தான் கொஞ்சம் கவனித்து பார்க்கணும். அப்படி கிடைக்குதுன்னா வெளியூர் பயணமாக இருந்தாலும் சரி, வெளிநாடு பயணமாக இருந்தாலும் உங்களுக்கு சரியான அமைப்பு இருக்குதுங்க. நல்ல ஒரு சந்தோஷமான காலம் மாறக்கூடிய அம்சத்தில் இருக்குது. திருமண யோகம் உண்டாகுதுங்க. அதே போல் விருச்சிக ராசியை பொறுத்தவரையிலும் இப்போ பார்த்தீங்கன்னா திருமணம்லாம் நல்ல அமைப்பில் இருக்குது. ஏற்கனவே திருமணம் ஆனவங்க வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் இருந்தாலும் அதெல்லாம் சுமூகமாக முடிவதற்கான காலமும் இதுதாங்க. ஏற்கனவே 2 பேரும் பிரிஞ்சு இருக்கலாம். சில நேரங்களில் ஒரே வீட்டில் கூட பேசாமல் இருக்கிறவங்க கூட இருப்பாங்க. ஏதோ ஒரு காரணத்தால் மனக்கசப்போடு இருந்தவங்க கூட உங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை ஏற்பட்டு இருவரும் ஒன்று சேர்ந்து வாழக்கூடிய அருமையான வாய்ப்பு இந்த காலகட்டம் இருக்குது. அதே போல் காதல் திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. பேச்சுவார்த்தையிலே இருந்திருக்கோம், முடியாதுன்ற மாதிரி கண்டிஷன்லாம் போயிருக்கோம். ஆனால் இப்போ பேசுனீங்கன்னா உங்களுக்குள் 2 குடும்பத்திற்குள்ளும் ஒரு ஒற்றுமை ஏற்பட்டு திருமணம் வரை செல்லக்கூடிய பாக்கியம் இருக்குதுங்க. எல்லா விதத்திலும் தனிப்பட்ட வளர்ச்சி உங்களுக்கு நம்பிக்கையையும் ஆதரவையும் கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. இது உங்கள் சரியான அமைப்பை ஏற்படுத்துது. இந்த காலமானது உங்கள் வழியை நேர் வழியாக்கி சரியான பாதைக்கு கொண்டு போகக்கூடிய அமைப்பாக இந்த காலம் இருக்குது. கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் தேவைங்க. நீங்கள் வந்து இது நாள் வரைக்கும் ஃபைனான்ஸ் தொழில் பண்ணுறீங்க, இல்லை கொடுக்கல் வாங்கல் தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இல்லை யாருக்கோ ஒரு உதவி பண்ணுறீங்கன்னா கூட ரொம்ப கவனமாக இருக்கணும். உத்தரவாதம் இல்லாமல் எதுவும் செய்யக்கூடாது. ஏற்கனவே செஞ்சதுக்கே நிறைய அனுபவிச்சுட்ருக்கேன்னு சொல்கிறது என் காதில் விழுது. இருந்தாலும் இப்பையும் அந்த கவனத்தில் இருந்து நீங்கள் போகக்கூடாது. கவனக்குறைவே இருக்கக்கூடாது. பண விஷயம் ரொம்ப கவனமாக கையாள தெரிஞ்சிருக்கணும். சில நேரங்களில் தவிர்க்க முடியாத சூழ்நிலை ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. பண இழப்பு ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு வரக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க. எந்த விஷயத்திற்காக இருந்தாலும் பண விஷயம்னு வரும்பொழுது 1-2 வாட்டி ஆலோசனை பண்ணுங்கள். சரியான முடிவு வரும் வரைக்கும் காத்துருங்க. சரி பண்ணிடலாம் அப்படின்னு மனசுக்குள்ளே ஒரு சந்தேகத்தில் எந்த வேலையும் செய்யாதீங்க. டவுட்டோடு எந்த வேலையும் செய்யாதீங்க. முழு மனதோடு ஒரு வேலையை செய்யும் பொழுது தான் மாற்றம் ஏற்படும். அதே போல் தொழிலுக்கு நான் வந்து மேலும் பணத்தை போட்டு முதலீடு பண்ணி பெரிய அளவுக்கு கொண்டுட்டு போகலாமான்னு கேட்டிங்கன்னா அதையும் ஆலோசனை பண்ணி தான் செய்யணும். ஆனால் வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலும் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக உங்கள் இடத்துல எப்படி இருக்குன்னு பார்க்கணும். சனி பகவான் நல்லா இருக்காரு, வியாழன் குரு பகவானும் நல்லா இருக்காரு. இருந்தாலும் பொருளாதார ரீதியாக எந்த சிக்கல்களும் இல்லாமல் கடன் வாங்காமல் உங்கள் சுய தொழிலை தொடங்கினால் எல்லா விதத்திலும் மாற்றம் இருக்குங்க.
கடன் வாங்கி தான் நான் செய்யணும் பொழுது நீங்கள் கடனை அடைப்பதற்கே பல ஆண்டுகள் ஆகும். அப்புறம் வெற்றின்ற ஒரு பாதையை நீங்கள் அடையிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டு சிரமப்பட வேண்டிய சூழ்நிலை இருக்கிறதுனால சில நேரங்களில் இருக்கிறத வச்சு கரெக்டாக கொண்டுட்டு போனாலே நம்ம பெரிய இடத்துக்கு வந்துடலாம். பெரிய மாற்றத்தை உடனடியாக காண முடியும். படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு கல்வி அமைப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குதுங்க. ஞாபக சக்தி இல்லை, படிக்க முடியல, கவனக்குறைவு இல்லை, எனக்கு சரியான அமைப்பு இல்லைன்றவங்க கூட இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க கரெக்டாக படிப்பாங்க. அவங்களுக்குரிய படிப்பை அவங்க சரியாக செலக்ட் பண்ணி அதற்கான வழிவகையை தேர்ந்தெடுப்பதில் வல்லவர்களாக இருப்பீங்க. விருச்சகத்திற்கு இது ஒரு தரமான இடத்திற்குரிய அங்கீகாரம் இப்போ கிடைக்குதுங்க. ஏன்னா படிப்பு சரியாக உங்களுக்கு பேஸ் சரியாக கிடைச்சிருச்சுனாலே வரக்கூடிய காலங்கள் எல்லாம் சிறப்பான காலமாக ஆகிடும். அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா படிக்கக்கூடிய பிள்ளைகள்லாம் தெளிவாக இருப்பாங்க. உணவு பழக்க வழக்கங்களை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணுங்க. கொஞ்சம் கண்ட்ரோலாக இருந்தாகணும். ஏதாவது தேவையில்லாத ஏதாவது சாப்பிட்றது, அந்த மாதிரி நேரங்கெட்ட நேரத்தில் சாப்பிட்றது, தூக்கம் சரியாக இல்லாமல் இருக்கிறது, அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா உடல் உபாதைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் சனி பகவான் உங்களுக்கு சப்போர்ட்டாக தான் இருக்கார், தேக ஆரோக்கியம்லாம் கொடுக்குறாரு. இருந்தாலும் ராகு பகவான் இந்த மாதிரியான ஒரு அமைப்பில் இருக்கும் பொழுது தேவையில்லாத சங்கடங்கள், உடல் ரீதியான பிரச்சனைகளை தடுப்பதற்கு முயற்சி பண்ணுங்கள். ஆன்மீகத்தின் மீது அதீத நம்பிக்கை வரக்கூடிய காலகட்டமாகவும் இருக்குது. நிறைய கோவில்களுக்கெல்லாம் இப்போ செல்லக்கூடிய பாக்கியம் இருக்குது. அதே போல் கோவில் பணி, திருப்பணி செய்வதற்கான பாக்கியத்தையும் நீங்கள் எடுத்துக்குவீங்க. அந்த மாதிரியான ஒரு அமைப்பு இருக்குது. இது வெளியூர் பயணம், சுற்றுலா போகக்கூடிய பயணம், அதிகமான பயணங்கள் செல்லக்கூடிய வாய்ப்பும் இருக்குதுங்க. இதெல்லாம் உங்களுக்கு ஒரு மன ஆறுதலும் மாற்று வழிக்கான வழிவகையும் ஏற்படும். ஏன்னா ஒரே இடத்துல இருந்து சில விஷயங்களை யோசிச்சுக்கிட்டே இருக்கும்பொழுது தெளிவு கிடைக்காம இருந்த உங்களுக்கு கொஞ்சம் ஊர் பயணங்கள், ஒரு சிலருடன் பேசும்பொழுது நிறைய உங்களுக்கு விஷயம் தெரியும் பொழுது சரியான முடிவுகளை சிந்தித்து எடுக்கக்கூடிய செயல்திறன் வந்துடும் உங்களுக்கு. கேது பகவான் நல்ல இடத்துல தாங்க இருக்காங்க. பகைவர்கள் இனி கிடையாது. உங்களுக்கு எதிரிகள் தொல்லை இல்லை. தொழில் போட்டியாக இருக்கலாம், பண விஷயத்தில் நிறைய இடத்துல சிக்கல்கள் வந்திருக்கலாம், கூட இருந்தவங்களே உங்களுக்கு தேவையில்லாத குழப்பத்தை ஏற்படுத்தி சங்கடத்தை கொடுத்துருக்கலாம். அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் உங்களை விட்டு போவதற்கான காலம் இதுதாங்க. பகையே கிடையாது. ஒரு தொழில் போட்டிலாம் இருக்காது. நீங்கள் எந்த தொழில் செய்தாலும் அதில் சரியாக சிறந்து விளங்கக்கூடிய அமைப்பு இப்போ இருக்கும். ஏன்னா ஒரு சிலர் முன்னேற முடியாமல் தவிச்சவங்களாம் விருச்சிக ராசி தாங்க. எது செய்தாலும் எதிரி போட்டியாக வரும்பொழுது நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாமல் அப்படியே அமைதியாகவே நின்று இருப்பீங்க இல்லைங்களா? அந்த இடங்கள் எல்லாம் மாறக்கூடிய சூழ்நிலை இப்போ இருக்குது. அழகாக மாறிடுவீங்க. உங்களுக்கு வேலை தொழிலில் ஒரு மதிப்பும் மரியாதையும் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதே மாதிரி அதில் உங்களுக்கு அதிக விருப்பம் ஏற்படும். எந்த வேலை செய்தாலும் அந்த வேலை மீது ஈடுபாடு இருக்கும். இதெல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா கேது பகவான் உங்களுக்கு கொடுக்குறாருங்க. ஆன்மீகத்தின் மீது அதீத நம்பிக்கை கொடுக்குறாரு. பண புழக்க வழக்கமும் கொடுக்குறாரு. பணத்தை உங்களுக்கு நிறைய புழக்கங்கள் ஏற்படுத்தி விடுவார். ஏன்னா பணம் இருந்துக்கிட்டே இருந்தால், ரொட்டேஷன் இருந்துக்கிட்டே இருந்தால் தானே அடுத்து என்ன பண்ணலான்னு உங்களுக்கு தோணும். ஒரே இடத்துல ஸ்தம்பிச்சு போகாமல் பார்த்துக்கிறார். உங்களுக்கு இப்போ எல்லாமே சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலகட்டமாக தாங்க இருக்குது. அரசாங்க வழியில் உங்களுக்கு ஏதாவது லோன் எதிர்பார்த்துட்டு இருந்தாலோ இல்லை உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சலுகைகளை எதிர்பார்த்துட்டு இருந்தாலோ அது அத்தனையும் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. எப்படியா இருந்தாலும் உங்களுக்கு வீடு, வண்டி, வாகனம் அமைவதற்கான பாக்கியங்கள் அற்புதமாக இருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா லோன் எடுத்து கூட வீட்டு லோன் எடுத்து கூட நீங்கள் வீடு வாங்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது, வண்டி வாங்கக்கூடிய சூழ்நிலை எல்லாமே ஒரு மாறுதல் தானே. ஒரு டக்குன்னு ஒரு வாடகை வீட்டிலே இருந்துக்கிட்டு இருந்தவங்க ஒரு சொந்த வீட்டுக்கு போகும்பொழுது ஒரு சந்தோஷம். எப்படியா இருந்தாலும் வேறு விதமாக பணம் செலவாகிறதுக்கு பதிலாக இந்த மாதிரியான ஒரு அமைப்பில் ஏற்பட்டு உங்களுக்கு உரியது கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்கக்கூடிய சூழ்நிலையாக இந்த காலம் அற்புதமாக இருக்குதுங்க. அதனால் இதை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கிறதுக்கு நீங்கள் தான் முயற்சி பண்ணணும். வாழ்வாதாரம் சிறந்து விளங்கக்கூடியதாக இருக்குது. ஏன்னா ஏகப்பட்ட பிரச்சனையை சந்திச்சாச்சு. விருச்சகத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க சந்திக்காத பிரச்சனைன்னு எதுவுமே கிடையாது. எல்லா இடத்துலையும் நிறைய அடி வாங்கியாச்சு. இப்போ நம்ம எதிர்நீச்சல் போட்டு போகக்கூடிய சூழ்நிலையை இறைவன் கொடுத்துட்ருக்காரு. அதை சரியாக அமைச்சு போயிட்டீங்கன்னா எல்லா விதத்திலும் மாற்றம் தாங்க. எந்த வித கவலையும் கிடையாதுங்க. இனி வரக்கூடிய காலங்களுக்கு இது ஒரு அடித்தளமான காலமாக இருக்குது. இதை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா எதிர்காலம் உங்கள் கையில் நல்ல காலமாக இருக்கும். எல்லாம் வல்ல இறைவன் எல்லா புகழும், எல்லா செல்வங்களும், எல்லா நேர்மறை ஆற்றலும் உங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு இறைவனை பிரார்த்தனை பண்ணுறேங்க. ஆத்மா ஆன்மீக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.